என்ன பார்க்குறீங்க? இவ்வளோ நேரம் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க. ஏபிசிடில எனக்கு ஏ பிடிக்குமா? பி பிடிக்குமா? டி பிடிக்குமா? என் பிடிக்குமான்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அ ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்டின்னா, எலக்ஷன் வருதுல்ல. எலக்ஷனுக்கு நான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னே தெரியலங்க. ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கு. யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். யாருக்கு போடுறதுன்னே தெரியல. அ ஒரு சில மக்கள்கிட்ட கேட்டோம் அப்டின்னா, இந்த கட்சி நல்லா பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு சிலர் வந்து இந்த கட்சி நல்லா பண்ணாங்க அப்டின்னு சொல்றாங்க. எங்க வீட்டு தெரு பாருங்க, இதுவரைக்கும் ரோடு போடவே இல்ல. ரொம்ப வருஷம் ஆச்சு ரோடு போட்டு. ரோடு போடலன்னு சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப வருஷம் ஆச்சு ரோடு போட்டு. இன்னும் மண் தரையா தான் இருக்கு. அதனால ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கு. ஸோ நான் மாற்றத்த எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா மாற்றம் வரணும் அப்டின்ட்டு. ஏன் வாய்ப்பு ஒண்ணு குடுத்து தான் பார்ப்போமே! எம்பி எலக்ஷன் தானே இது. ஒரு கட்சிக்கு இதுவரைக்கும் வராத கட்சிக்கு ஒரு மாற்றத்த குடுத்தா எப்டி இருக்கும்? அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாமே! நீங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த ஆங்கிள்ல யோசிங்க. இதுவரைக்கும் வராத ஒரு கட்சிக்கு நம்ப குடுக்குறோம் அப்டின்னும் பொழுது, இந்த 2 வருஷத்த அவங்க வந்து ஒரு ட்ரையலா வந்து எடுத்துக்கிட்டு, உங்க ஏரியாவுக்கு அவங்க என்ன செய்றாங்கன்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. என்னலாம் செய்றாங்கன்றத பாருங்க. அந்த கட்சி வந்து ஒரு ட்ரையலா நீங்க எடுத்துக்கோங்க. அந்த கட்சிய சார்ந்தவங்க நல்லது பண்றாங்களான்னு பாருங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா தாங்க. அடுத்த சிஎம் எலக்ஷனுக்கு இது ஒரு ட்ரையலா வந்து நம்ப யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் மாற்றத்த எதிர்பார்க்குறேன். நான் பேசுறது சரியா கேட்கல தானே? கண்டிப்பா கேட்காது. நான் ஃபர்ஸ்ட்டு மைக்க வாங்கிட்டு வந்துர்றேன். ஆனா எந்த மைக் வாங்குறதுன்னு தெரியல. எனக்கு டிஜிடெக் மைக் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் பார்த்தேன். வியூஸ் நல்லா இருக்கு. நெறைய பேர் அத வாங்கியிருக்காங்க. அதனால நான் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு மைக்க வாங்கிட்டு வந்துர்றேன். நான் கண்டிப்பா மாற்றத்த தாங்க எதிர்பார்க்குறேன்.